இன்னைக்கு எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் மீன்ஸ் லைக் நம்ம இதில் வந்துட்டு எந்த ஒரு கோட் பண்ண போகிறதும் கிடையாது. லைக் எந்த ஒரு யூஐயும் நம்ம மேனுவலாக டிசைன் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ வைப் கோடிங் டூலை வச்சு ஸோ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இப்போ நம்ம எதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை இப்போ நம்ம ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே எண்ட் டு எண்ட் நம்ம இதை ஃபுல்லாக ரிப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இது மினிமமாக நமக்கு இது எவ்வளோ டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ப்ராஜெக்டே நம்ம ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஃபுல்லாகவே இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே லைவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன ஒரு ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன டூலில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Base44 அப்படின்ற ஒரு டூலில். ஏன் Base44 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் நிறைய டூல்ஸ் இருக்குது. லவபிள் இருக்குது, போல்ட் இருக்குது, ரெப்ளிக்ட் இருக்குது, லைக் நிறைய டூல்ஸ் இருக்குது. எனக்கு ஏதோ கொஞ்சம் போல்ட் விட லவபிளை விட Base44 கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் Base44 சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் Base44 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லைக் ஒரு வெப்சைட்டை பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த Base44ங்கிறது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுது. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் சைன்இன் ப்ராசஸ் கேட்கும். ஸ்டார்ட் பில்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூ வித் கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது மெயில் ஐடிஸ் லைக் அதில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது நான் ஏன் Base44 சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Base44ல் இன்பில்ட்டாகவே க்ளவுட் வந்துடும். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா போல்ட்லேயும் ஓன் க்ளவுட் விட்டுட்டாங்க, லவபிள்லையும் விட்டுட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓன் க்ளவுட், அதாவது இந்த ஆப்லேயே க்ளவுட் அவங்களாவே டிஃபால்ட்டாக க்ளவுட் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு Base44ல் மட்டும்தான். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்ட், லவபிளாக இருக்கட்டும், போல்ட்டாக இருக்கட்டும், சூப்பர்பேஸோட இன்டகிரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி, பட் இவங்க அதோட டைப் பண்ணி சூப்பர்பேஸோட லைக் ஆத்தென்டிகேஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட Base44 அப்படி கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி இவங்களோட தான் Base44 இவங்களோட ஸ்டோரேஜாக இருக்கும் எல்லாமே. பட் இப்போ சூப்பர்பேஸ்லேயா இருக்கட்டும், லைக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ரெப்ளிக்டாக இருக்கட்டும், bolt.ai இருக்கட்டும், லவபிளாக இருக்கட்டும், இப்போ எல்லாருக்கும் அவங்களெல்லாம் ஓனாக இப்போ இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஓன் க்ளவுட் இருக்குது. சரி, ஓகே. சரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராம்ப்டை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ChatGPTயில் கொடுத்ததை லைக் இது ஃபுல்லாகவே எடுத்தது. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இதில் இருக்க ஃபீச்சர்ஸை நான் ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராம்ப்டை நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த ப்ராம்ப்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதில் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராம்ப்டை. கொஞ்சம் லைட்டாக லோட் ஆக ஷோ ஆச்சு. ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிளான் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ கஸ்டம் கலர் பேலட்டு, ஒரு பர்பிள், ப்ளூ, நியான், லைக் இதுதான் லைக் நம்மளோட ஆப்போட ஓவரால் கலர் பேலட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெயின் ஸ்க்ரீன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஹோம் பேஜு, எக்ஸ்ப்ளோரு, அப்லோட் சேட்டு, ஸோ அப்லோட் தனி பேஜ், சேட் தனி பேஜ், லைவ், ப்ரொஃபைல், நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷனுங்கிறது லைக் நம்ம லாகின் பண்ண உடனே லைக் நமக்கு ஒரு பேஜ் வரும் இல்லையா, சைன் அப் யூஸ், ஸோ அந்த மாதிரி காட்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜ். ஸோ நோட்டிஃபிகேஷனுங்கிறது லைக் மேலே பாப்பப் ஆகுறது, லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஆப்குள்ளேயும் லைக்ஸ் வர்றது, மெசேஜ் வர்றது, நோட்டிஃபிகேஷனில் லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் நமக்கு என்னென்ன வருமோ ஸோ அது எல்லாமே இதுலேயும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு பிளான் நம்மளோட இது.
ஸோ அதுக்கப்புறம் சாட் பபிள், போஸ்ட் கார்டு. ஸோ நம்மளோட கிளாஸ் மார்பிசம்ங்கிறது லைக் அது ஒரு வாட்டர் மார்க் டிசைன் மாதிரி இருக்கும், லைக் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி, ஸ்மூத் அனிமேஷன்ஸு. ஸோ இதெல்லாமே நம்ம ஆப்குள்ளே இருக்க போகிற ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஓகே, இதுதான். ஓகே, இது கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை யூஐ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியே இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் இந்த மாதிரி நியோன் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், பட் அது வேற ஒரு கலர் பேலட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான், யூஐ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சரி, ஓகே, ஒரு பேஜை நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து சர்ச் பாரு. ஸோ லைக் இதில் வந்து நம்ம என்னென்ன யார் என்னென்ன அப்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். லைக் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெசேஜ் செக்ஷனு. ஸோ யார்கிட்ட வேணாலும் நம்ம மெசேஜ் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியா. ஸோ நம்ம இது வந்து லைவ். ஸோ நம்ம கோ லைவ் கொடுத்தோம் அப்படின்னா லைக் நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நமக்கு வர எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் இதை பார்த்திக்கலாம். சரி, இது பார்த்திங்கன்னா லைக் நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இதுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம், ப்ரைவசி இது பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி லைக் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியே இருக்குது. ஸோ இதை நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வேறு ஒரு அக்கௌண்ட் மூலியமாகவும் லைக் வேறு ஒரு ஜிமெயிலில் யூஸ் பண்ணியும் நம்ம இதில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைட் மாதிரி ஒரு ஆப்ஷனு. ஸோ லைக் இந்த நம்ம டார்க் மோடு, ஸோ லைட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படியும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இந்த ப்ராஜெக்ட் லைக் இந்த ஆப்லேருந்து வெளியே போகாமல் ஸோ இதுதான் நம்ம ஆப்போட ஆத்தென்டிகேஷன் செக்ஷனு. ஸோ இதில் தான் நம்ம வந்து சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சும் சைன்இன் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஆப்பிள் ஐடி இருந்துச்சுன்னா ஸோ ஆப்பிள் ஐடி வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் இல்லை உங்களுக்கு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஸோ இதை வச்சு நான் சைன்அப் பண்ணிக்கி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாவே இதுலேயும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்டையர் வீடியோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் எப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான பேஸ் 44 அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஃப்ரீ டயரில் ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓவரால் பார்த்துடலாம். ஸோ இது ஓவரால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு யூசர் இருக்குது. ஸோ எவ்வளோ யூசர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்காங்கங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ விஸ்வா ஜாப் அப்டேட்ஸ் அட்மின். ஸோ அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு என்னோட மெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மெயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா பேசஸ் இருக்கும். ஸோ அனலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ டொமைன் வச்சு நம்ம லைக் igtv.com அப்படிங்கிற டொமைன் இதில் வாங்கிக்க முடியும். லைக் இன்டகிரேஷன் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் ஏஜென்ட்ஸை இது பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ லைக் இதில் ஏபிஐ க்ரியேட் பண்ணி வேறு ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட கன்வெர்ட் பண்ணி இதில் நம்ம கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இது பெய்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பெய்டாக இருக்காது, ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெய்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஆப்க்கான டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் ஆப்ஸ் கூட பெருசாக இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லைக் இந்த பேஸ் 44ல் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ கிரெடிட் லிமிட்ஸு, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ மெசேஜ் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கானது. 1 மந்த்தோ ஒரு 35 டேஸோ ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். 25 மெசேஜ் பண்ணிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு. ஸோ இந்த பிளான் இதோட எப்போ வந்து ரெனிவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் வந்து ரெனிவல் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதில் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மாதத்துக்கு மீன்ஸ் லைக் இது ரெனிவல் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அது வரைக்கும் 25 மெசேஜஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 25 மெசேஜஸ் அட் அ டைமில் பண்ண முடியாது. டெய்லி 5 மெசேஜ் தான் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு கிரெடிட் லிமிட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இன்னைக்கு 1/4 ஸோ நான் ஒரு கிரெடிட் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த இன்டகிரேஷன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100 இன்டகிரேஷன். ஸோ ஒரு மாதத்துக்கு 100 இன்டகிரேஷன் அப்படின்னா
ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு ஹிட் ஆகும் போதும், இப்போ நான் வந்துட்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க லைக் பண்ணுறாங்க, ஸோ லைக் நான் வந்து அவங்களுக்கு திருப்பி ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், ஸோ அங்கெல்லாம் ஏபிஐ வந்து ஹிட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து சரி அதுதான் வந்து கிரெடென்ஷியல் கிரெடிட்ஸ். ஓகேங்களா? ஸோ சாரி, இன்டகிரேஷன் கிரெடிட்ஸ். ஸோ உள்ளே அது இன்டகிரேட் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு ஏபிஐ மூலிமா ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த ஏபிஐ ட்ரிகர் ஆகுறப்போ என்ன ஆகும், ஒரு கிரெடிட் லிமிட்டாக உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ ஒரு இது இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரீ பிளான்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேலபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு டெஸ்டிங்காக இது பண்ண ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது. லைக் இதில் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் உள்ளே கொண்டு வர முடியும். பட் ஆனால் தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த லிமிடேஷன்ஸ். இல்லை நீங்கள் பே பண்ணி போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், நிறைய இன்டெகிரேஷன் கிடைக்கும். பட் இது ஒரு ரியல் டைமில் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்குங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதில் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வச்சிருக்காரு, இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஆப் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு எல்லாமே இது ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும். இந்த ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணிட முடியும். லைக் ரொம்ப ஸ்கேலபிள் பண்ணி யூஸ் பண்ணும் போது ஸோ அந்த அளவுக்கு அட்வைசபிளாக இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு என்டையர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.